அன்பு மாமாவையும் யாழ்னியும் அவன் பக்கம் இழுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா. சுமங்கலி பூஜை பண்றேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நான் தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லாம சொன்னா. வீட்டு நிர்வாகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு உங்க வாயாலே சொல்ல வச்சு எல்லா பொறுப்பையும் அவ அதிகாரத்துக்கு மாத்திட்டா. இப்ப ரேஷன் கார்டுல குடும்ப தலைவியா ஆனந்தி பேரை போடுங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா ஆனந்தி வீடா மாறிட்டு வருதுன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதுக்கு மேலயும் நீங்க அமைதியா இருக்கிறது சரியில்லை. என்ன துளசி பண்ண சொல்ற? எது செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அன்பு வந்து குறுக்க நிக்கிறான். நாமளும் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டோம். ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு சாதகமா நடந்துதா? ஆனா அவளா கீழே விழுந்து அடிபட்டதுக்கு நாம கொலை பண்ண பார்த்தோன்னு பழி மட்டும் நம்ம மேல வந்து விழுது. என்னதான் பண்ண சொல்ற? அக்கா வாழ்க்கை ஒரு மாசம் டைம் எல்லாம் பேசினாலேன்னு தான் அமைதியா இருக்கேன். ஒரு மாசத்துல ஆனந்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே பழைய மாதிரி மாறப்போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு போறேன். அத்தை, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆனந்தி செய்யற வேலையெல்லாம் பார்த்தா ஒரு மாசத்துல வீட்டை விட்டு போறவ பண்ற வேலைய அவ தெரியுது. அவ கேட்ட டைம் முடியும் போது இந்த வீட்ல இருந்து போகாம இருக்க என்ன பண்ணணும்னு இப்பவே அவ பிளான் போட்டு வச்சிருப்பா. அன்பு மாமா, யாழினி, அக்கம் பக்கத்துக்காரங்கன்னு எல்லாரும் வந்து ஆனந்திக்காக நியாயம் பேசி உங்க வாய அடைக்க போறாங்க. ஆனந்தி இங்க இருக்கட்டும்னு நீங்களே உங்க வாயால சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனந்தி அப்படி எல்லாம் பண்ணுவாளா? கோயில வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காளே. ஐயோ அத்தை, இப்படி சின்ன புள்ள மாதிரி பேசுறீங்களே. நீங்களே உங்க வாயால ஆனந்தி இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா ஆனந்தி செஞ்சு கொடுத்த சத்தியம் எல்லாம் செல்லாம போயிடும். இப்ப என்ன பண்றது துளசி? ஆனந்திக்கு அவ அக்கா வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக தான் அவ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அன்பு மாமாக்கு தான் இது புரியலன்னா உங்களுக்குமா புரியல? ஆனந்தி தெளிவாதான் இருக்கா. அக்கா வாழ்க்கைன்னு உங்களை ஏமாத்தி இங்க உட்கார்ந்துகிட்டு அவ அக்கா வாழ்க்கையோட சேர்த்து தன்னோட வாழ்க்கையும் சேஃப்டி பண்ணிக்கிட்டா.